இன்றைக்கி நவராத்திரி 2வது நாள். இன்றைக்கி புளியோதரையும் வேர்க்கடலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம புளியோதரையை ரெடி பண்ணிடுவோம். புளியோதரைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நிலக்கடலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை சேர்த்துட்டோம் அப்படின்னா புளியோதரை டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். இது கூட கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து அது கூட வெடிக்க விட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு வரமிளகா ஒரு 2 நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளியோதரை பொடி போடுறேன். இதில் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வரமிளகா, வெந்தயம், கடுகு இதெல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் தான் இதுக்கு ஹைலைட்டு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா சுண்டி நமக்கு நல்லா கொஞ்சமாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ சாதம் வடித்து ஆற வச்ச இந்த சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதத்தை நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வரும். ஸோ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உதிரியான பதத்துக்கு வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளியோதரை ரெடி. இப்போ நிலக்கடலை நம்ம தாளித்து விட்டுடலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டும். 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவினது அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச இந்த நிலக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வேக வைக்கும்போது இதில் உப்பு ஆட் பண்ணனால இப்போ உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நவராத்திரி 2வது நாள். இன்றைக்கான நைவேத்தியம் தயாராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஹைலைட்டே அந்த பொடி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் நிலக்கடலை நல்லா தேங்காய் போட்டு சூப்பராக வறுத்து வச்சாச்சு. ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2மே செய்யணுமா அப்படின்னா கிடையாது. 2ல் ஏதாவது ஒன்றும் செய்யலாம் அல்லது 2மே செய்யலாம். ஸோ இது கூட இன்றைக்கி கட்டம் வகையான கோலத்தையும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.